Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்விரான்மென்ட் லால ஒரு லேண்ட்மார்க் கேஸை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன கேஸ்னா சீரா கிளப் vs மார்டன் கேஸ். இதனுடைய ஃபேக்ட் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேஸ் உடைய பெட்டிஷனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீரா கிளப். இதுக்கான ரெஸ்பாண்டன்ட் பார்த்தீங்கன்னா வால்ட் டிஸ்னி என்டர்பிரைசஸ். இதுல வந்து மினர்வா கிங் வேலின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா செக்கோயா நேஷனல் ஃபாரஸ்ட் அந்த பிளேஸ்ல இருக்கு. இது ஒரு அன்டெவலப்டு சுரங்கம். இந்த அன்டெவலப்டு சுரங்கம் வந்து 1920s வரைக்குமே வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே ஆகல. லேட்டர் 1940sல வந்து இது சம் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் சொல்லிட்டு இந்த மினர்வா கிங் வேலி இந்த பிளேஸை வந்து ஏலத்தில் விட்டு டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம்னு நினைக்கும் போது இதில் வால்ட் டிஸ்னி என்டர்பிரைசஸ் வந்து இந்த ஏலத்தில் வந்து எடுக்கிறாங்க. இந்த வால்ட் டிஸ்னி என்டர்பிரைசஸ் வந்து இந்த மினர்வா கிங் வேலி இந்த பிளேஸில் வந்து ஒரு ரெசார்ட் பில்ட் பண்ணலாம், முழுக்க வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இது மினர்வா கிங் வேலி டோட்டலாக வந்து 80 acres வந்து இருக்குது. ஸோ இந்த பில்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டு அது வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகி அடுத்தது வந்து பில்ட் பண்ணுற கண்டிஷனில் இருக்கும்போது சீரா கிளப் வந்து வால்ட் டிஸ்னி என்டர்பிரைசஸ் மேலே வந்து சூட் ஃபைல் பண்ணுறாங்க. இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டே வந்து கிராண்ட் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்கன்னா ப்ரிலிமினரி அண்ட் பர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வால்ட் டிஸ்னி என்டர்பிரைசஸ் வந்து யூஎஸ் கோர்ட்டில் அப்பீலுக்கு போகும்போது 9th சர்க்கியூட்டில் வந்துட்டு வால்ட் டிஸ்னி என்டர்பிரைசஸ்க்கு வந்து சக்ஸஸாக வந்து இந்த கேஸ் வந்து முடியுது. இந்த கேஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சீரா கிளப்புக்கு வந்து லோக்கல் ஸ்டாண்டி கிடையாது, வழக்கிடும் உரிமை கிடையாது. ஏன்னா வந்து இந்த மினர்வா கிங் வேலி டெவலப் பண்ணுறது மூலயமா சீரா கிளப்புக்கு வந்து எந்த ஒரு டைரக்ட் அஃபெக்டும் ஆகலை. ஸோ வந்து சீரா கிளப்புக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது இப்போ சூட் மேக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் யூஎஸ் கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. இந்த கேஸுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த கேஸில் உடைய ஃபேக்டை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ. கீப்